லிவியத்தனும் பெகிமோத்தும் சண்டை போடுற அந்த நாள் தான் இந்த உலகத்தோட கடைசி நாள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? யார் இந்த லிவியத்தன், யார் இந்த பெகிமோத்? அதாவது இந்த கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கின 3வது நாளில் ஒரு நல்லதும் இருந்தால் ஒரு கெட்டதும் இருக்கும்னு இந்த 2 மிருகங்களை படைக்கிறாரு. எப்போ இந்த உலகத்தில் தீண்டாமை, போட்டி, பொறாமை இதெல்லாம் அதிகமாகுதோ, இந்த உலகத்தில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இனம் உருவாகுதோ, அப்போ இந்த 2 மிருகங்களும் வெளியே வந்து சண்டை போட்டு இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவை உருவாக்கும். அந்த அழிவில் பார்த்தீங்கன்னா கெட்டவங்கலாம் இறந்துறதாகவும், நல்லவங்கெல்லாம் கடவுளை வேண்டுவாங்க. அப்போ கடவுள் இந்த 2 மிருகங்களை கொன்னுட்டு அந்த 2 மிருகங்களோட இறைச்சியை அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றதா நம்புகிறாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் பைபிள், புரான்லலாம் எழுதப்பட்டிருந்திருக்கு. ஏன் இவ்வளோ நாளாக இந்த லிவியத்தனை பற்றி பேசாமல் இப்போ பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அதிகமாக ஆழ்கடலில் வாழக்கூடிய மீன்கள்லாம் கரை ஒதுங்குது. இந்த உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் என்னதான் ரிசர்ச் நம்ம பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தாலுமே இந்த கடலோட ஆழத்தை மட்டும் இன்னும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஆழ்கடலில் வாழ்கிற மீன்கள்லாம் ஏன் திடீர்னு கரை ஒதுங்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, அந்த லிவியத்தன் விடக்கூடிய நெருப்பு கலந்த ஒரு மூச்சு காத்தோட அனலை தாங்க முடியாமல் தான் கரை ஒதுங்குது அப்படின்னு இப்போ நம்புகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவியத்தனோட வாயிலிருந்து நெருப்பும் கக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த கடல் அரக்கன் லிவியத்தனை பற்றி சொல்கிறேன். அந்த கடல் அரக்கனோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450லேருந்து 460 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லிவியத்தனை லேசாக ஒரு அசைஞ்சாலுமே அந்த கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமியும் சுழலும் வரக்கூடும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மிருகத்துக்கு தாகம் எடுத்தால் ஒரு ரிவேரையே குடிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி தவிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பெகிமோத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பெகிமோத்து அப்படின்ற ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு மிருகம்னு சொல்கிறாங்க. இந்த மிருகத்தோட உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்போட ஒரு வலிமையானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மிருகம் நடந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு வருன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மிருகம் நடந்துச்சுன்னா நிலச்சரிவு, நிலநடுக்கம் இதெல்லாம் ரொம்பவுமே அதிகமான ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 மிருகமும் தரையில் சண்டை போட்டால் கண்டிப்பாக பெகிமோத் தான் ஜெயிக்கும். அதே போல் தண்ணியில் சண்டை போட்டால் கண்டிப்பாக லிவியத்தன் தான் ஜெயிக்கும். இதே இந்த ஃபைட்டு ஒரு கடல் கரையில் நடந்தால் இதை யார் ஜெயிப்பான்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சண்டையாக இருந்திருக்கும். அந்த சண்டையில் ஏகப்பட்ட பேரழிவுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு அழிவில் தான் கெட்டவங்களாம் இறந்துருவாங்க, நல்லவங்களை காப்பாற்ற கடவுள் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆலில் போட்டுக்கோங்க.